Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. உண்மையின் பக்கம் நிக்கிறதுல எப்பயுமே ஒரு சக்தி இருக்கு. தப்பு செய்யறது பல நேரங்கள்ல கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்பு வெளியில வந்தே தீரும்ன்றதுதான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதை. வெளியில ஒரு வேப்ப மரம், 2 மாடியில ஒரு வீடு. எப்பயும் அந்த வீட்டை சுத்தி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க. கிராமம்னா மண் ரோடு வச்சு மினி பஸ் மட்டுமே வந்துட்டு போற ஒரு ஊருன்னு இல்ல, ஒரு பெரிய சிட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அந்த பச்சை பெயிண்ட் அடிச்ச வீட்டுல தான் இன்னைக்கு நம்ம கதை ஆரம்பிக்க போகுது. அந்த வீட்டுல இருக்கிற அந்த வேலைப்பாடு உள்ள பழைய கிளாக் 8 மணி 5 நிமிஷத்துல நிக்குது. அந்த நேரத்துல தான் உள்ள இருந்து அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாரும் அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள சாம்பு ஐயரோட பொண்ணு காயத்ரி கண்ணு நிறைய பயத்தோட சுவரோட ஒரு மூலையில ஒதுங்கி நின்னுட்டு இருந்தா. அவளுடைய பார்வை அந்த ரூம்ல ஓரமா இருந்த ஒரு பெரிய பீரோவோட கடைசி ஷெல்ஃப்ல நின்னுட்டு இருந்தது. உள்ள ஓடி வந்த யாருக்குமே காயத்ரி ஏன் கத்துனாங்கிறதுக்கான காரணம் புரியவே இல்லை. அந்த பீரோவோட கடைசி ஷெல்ஃப்குள்ள எட்டி பாக்குற வரைக்கும் உள்ள சாம்பு ஐயர் நெஞ்சில ஒரு கத்தியோட 4 மடிச்சு உள்ள வைக்கப்பட்டிருக்காரு. அந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 7-8 சிட்டில ரொம்ப பிரபலமான ஒரு ஜோசியர் சாம்பு ஐயர். நாடி பாக்குறது, சகுனம் பாக்குறது, ஜாதகம், ஜோசியம் அப்படிங்கிற விஷயங்கள்ல சாம்பு ஐயரோட கணக்கு தவறுனதே இல்லங்கிறது தான் அந்த மக்களோட நம்பிக்கை. எல்லாருடைய வாழ்க்கையையும் நல்லது கெட்டதுன்றதை எடுத்து சொல்லி தோஷம் பரிகாரம்ன்றத நிவர்த்தி பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான வழிய சொல்லிட்டு இருக்கிற சாம்பு ஐயரை இவ்ளோ கொடூரமா கொலை பண்ணது யாரா இருக்கும்ன்றதுதான் அன்னைக்கு தூங்காம அந்த ஊர் முழுக்க பேசிட்டு இருந்த பேச்சு. 9:30 மணிக்கு சம்பவ இடத்துக்கு வர போலீஸ்காரங்க தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. யாருங்க முதல்ல பார்த்தது? காயத்ரிங்க, அவர் பொண்ணு. எங்க? முழங்கால கட்டிக்கிட்டு வெறிச்ச பார்வையோட உட்கார்ந்து இருக்கிற காயத்ரியை காட்டுறாங்க ஊர்க்காரங்க. எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருக்கிற காயத்ரி கிட்ட மெதுவா தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். என்ன நடந்துச்சு? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுன்னு எத்தனையோ தடவை சொன்னதுக்கு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி. எப்பயுமே சாம்பு ஐயருடைய ரொட்டீன் படி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு மந்திரம் சொல்லி அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 7 மணில இருந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்கள பார்க்க ஆரம்பிப்பாரு. 10 மணிக்கு அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவரு மறுபடியும் சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அவரை பார்க்க வர்றவங்களை சந்திக்கிறதுங்கிறது வழக்கம். 8 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள பார்க்க வரவங்க எல்லாரையும் பார்த்து அனுப்புனதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு தூங்கிடுறதுதான் அவருடைய ஒரு நாளுடைய ரொட்டீன். வீட்டுக்கு வெளியில யாருமே இல்லன்னதுக்கு அப்புறமும் 8 மணிக்கு அப்பா உள்ள வரலங்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றதுக்காக பார்க்க உள்ள போயிருக்காங்க காயத்ரி. வழக்கமா அவர் ஜாதகம் பாக்குற ரூமுக்குள்ள போகும்போது எங்கேயுமே அவரை காணோங்கிறதுனால யார்கிட்டையும் சொல்லாம அப்பா வெளியில போக மாட்டாரேங்கிற சந்தேகத்துலதான் அவருடைய செல் நம்பருக்கு போன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயம், அந்த செல்போன் பீரோக்குள்ள இருந்து அடிக்க ஆரம்பிச்சது. பீரோவை திறந்து பார்க்கும் போதுதான் காயத்ரிக்கு உண்மையிலேயே அவங்க அப்பாக்கு என்ன நடந்திருக்குன்றது தெரிய வந்தது. நைட்டு முழுக்க போலீஸ் சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எவ்வளவுதான் விசாரிச்சாலும் பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. உங்க அப்பாவை பார்க்க வரவங்க லிஸ்ட் யாராவது எடுப்பாங்களா? சங்கர் அண்ணா தான் யூசுவலா அப்பாவை யார் பார்க்க வராங்கன்னு லிஸ்ட் எழுதுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் வரல, லீவு. இன்னைக்கு அப்பாவை யார் பார்த்திருக்காங்கன்றதுக்கு ஏதாவது லிஸ்ட் இருக்குமா? அந்த நோட்ல இருக்கும். அந்த நோட்டை திறந்து பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு அதுல இருந்தும் பெருசா எந்த முன்னேற்றத்துக்கான வழியும் கிடைக்கல. 6 மணில இருந்து 6:20 வரைக்கும் காமாட்சின்னு ஒருத்தங்க அவங்க பொண்ணோட வந்து சாம்பு ஐயரை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்ததுக்கான என்ட்ரிங்கிறது அந்த நோட்ல இல்ல. நைட் 1:30 மணிக்கு காமாட்சிக்கு போன் பண்ணி விசாரிக்கலாமாங்கிறத பத்தி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் ஏட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு. சார், அவரை யாராவது பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா சார்? இந்த போனுக்கு காலையில இருந்து வந்த எல்லா இன்கமிங் காலையும் செக் பண்ணலாம் சார். செக் பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல சார்? காலையில இருந்து அந்த நம்பருக்கு வந்த எல்லா இன்கமிங் கால்ஸையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏட்டையா. பொழுது விடிஞ்சிருச்சு. அட்டாப்சிக்கு பாடி அனுப்பி இருக்கிறாங்க, இன்னும் ரிசல்ட் வந்து சேரல.
கவலையா ஊர்க்காரங்க எல்லாம் அந்த வீட்டை சுத்தி நின்னுட்டு இருந்த நேரத்துல தான் அந்த கொரியர்காரர் உள்ள வந்தாரு. காயத்ரின்றவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கொரியரை கையெழுத்து போட்டு காயத்ரி வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல இருந்தது மரண வாக்குமூலம். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. காயத்ரிக்கு வந்திருந்த கொரியரை வாங்கி காயத்ரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொரியரை அவங்களுக்கு அனுப்பி இருந்தது அவங்களுடைய அப்பா சாம்பு ஐயர். அந்த லெட்டர் இங்க கொடுங்க. காயத்ரி கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த லெட்டர்ல முதல்ல இருந்த 3 வரிய படிச்ச உடனே இன்ஸ்பெக்டருக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த லெட்டரை ஆரம்பிச்சிருந்ததே, காயத்ரி இந்த லெட்டரை நீதான் படிக்கிறன்னா அந்த இடத்துல நான் இல்லன்னு அர்த்தம். நான் இல்லன்னா இன்னைக்கு காலையில நான் பார்த்த சகுனம் உண்மைன்னு அர்த்தம். நான் இந்த உலகத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு, நான் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப கௌரவமான முடிவா தோணல எனக்கு. கருப்பு எனக்கு ஆகாத கலர்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். கருப்பு உடை அணிஞ்ச ஒருத்தனாலதான் என் சாவு வரப்போகுது. இந்த வெள்ளிக்கிழமைய நான் தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு என் சகுனத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிரும் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த கடிதத்துல அதுக்கப்புறம் அவர் மகளுக்கு அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை எழுதியிருந்தாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு அந்த முதல் 4 வரிகள் தான் முக்கியமா பட்டுச்சு. கேலண்டரை திரும்பி பார்க்கிறாரு இன்ஸ்பெக்டர். விசாரணை நடந்துட்டு இருக்கிறது ஒரு சனிக்கிழமையில. சாம்புயர் கொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். தான் இறக்க போறது சாம்புயருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்ற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜோசியம், ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பாத இன்ஸ்பெக்டருக்கு இது ஒரு வித ஏமாற்று வேலையா கூட தெரிஞ்சது. எப்படி ஒரு மனுஷனால தன்னுடைய சாவையை கணிக்க முடியும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சாம்பசிவம், இந்த பேர் ஏன் எனக்கு இவ்வளவு பழக்கப்பட்ட பேரா இருக்குன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், இவர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி சோழிங்கநல்லூர்ல ஒரு பொண்ணு காணாம போன கேஸ்ல ஒரு ஐயர் ஒருத்தர் போலீஸ்க்கு டிப்ஸ் கொடுத்தாருல, அவர் தான் சார் இவரு. அந்த பொண்ணு ஒரு பாழடைஞ்ச பங்களால இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான்னு சொன்னாரு, அவரா? சார் அப்படிலாம் இல்ல. இந்த கலர் வீடு இந்த இடத்துல இருக்கும், இந்த கேட் சைஸ், இந்த நம்பர்னு சொல்லி எல்லாம் பக்காவா சொன்னார் சார் இவரு. யோ, எப்படியா? நானே கடத்தி வச்சிருந்தாதான் இவ்வளவு டீட்டெயில கரெக்டா சொல்ல முடியும். சார் இப்பயும் பாருங்க, தன்னுடைய சாவையே கணிச்சுதான் சார் சொல்லியிருக்காரு. 2013 ஒரு பொண்ணை காணோன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த க்ளூவும் இல்லாம இருந்த நேரத்துல இந்த ஐயர் கொடுத்த க்ளூவால தான் அந்த பொண்ணை உயிரோட மீட்க முடிஞ்சது. ஒரு பாழடைஞ்ச பங்களால அடைச்சு வைக்கப்பட்டிருந்த இந்த பொண்ணை போலீஸ் மீட்டதுக்கு அப்புறம் இவரை ஒரு லோக்கல் ஹீரோ மாதிரி எல்லா நியூஸ் பேப்பரும் கொண்டாடினது இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வந்தது. ஊர்க்காரங்க எல்லாரும் பெருமையா பேசுற ஒரு ஜோசியர், எங்கெங்கயோ இருந்து இவரை நம்பி ஜோசியம் பார்க்க வர்ற மக்கள். அப்படி இருக்கும்போது இவரை கொலை பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு வந்திருக்கும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு விடை தெரியாத கேள்வியா இருக்குது. விடை தெரியாத அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா சாம்போயரை கடைசியா உயிரோட பார்த்த அந்த காமாட்சிங்கிறவங்கள முதல்ல பார்க்கணும்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்பாயின்மெண்ட் நோட்ல இருந்த போன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு காமாட்சியை நேர்ல போய் பாக்குறாரு. என்ன விஷயமா ஐயரை பார்க்க போனீங்க நீங்க? இவளோட கல்யாண விஷயமா? கல்யாண விஷயம் தான் பேச போறேன்னு காமாட்சி அம்மா சொன்னாலும் பின்னாடி இருந்து பேச ஆரம்பிக்கிற அவங்க பொண்ணு வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்ல ட்ரை பண்றா. சொல்லுங்க. அப்புறம் என் வீட்டுக்கார் அவர் கனவுல வந்தாருன்னு சாம்போயர் சொல்லியிருந்தாரு, அந்த விஷயம் கேட்டோம், அவ்வளவுதான். காமாட்சி அம்மா சொன்ன பதில் கன்வின்சிங்கா இருந்ததுனாலும் அவங்க பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா காமாட்சி அம்மாவை தாண்டி அவ எதுவும் சொல்ல மாட்டாங்கிறதும் இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சுது. என்ன பண்றதுங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் வெளியில வரும்போதுதான் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து போன் வந்தது. சார், மதியானம் 3 மணிக்கு அவர் டாக்ஸி புக் பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு. போயிட்டு வந்தவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்காரு. திருப்பி சாயங்காலம் எங்கேயோ போகணும்னு சொல்லிருக்காரு போல, ஆனா எங்கேயும் வெளியே போல. அதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு சார். மதியானம் அவர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்னும் தெரியல சார். சிட்டி லைஃபோட கரைச்சல் எதுவுமே இருக்க கூடாதுன்னு தான் தனியா ஊரை விட்டு ஒதுங்கி இருந்திருக்கிறாரு சாம்பு ஐயர். அப்படி இருக்கும்போது டாக்ஸி புக் பண்ணி மதியானம் அவர் எங்க போயிருப்பாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. ஒருவேளை இந்த கொலைக்கான காரணம் அந்த கால் டாக்ஸில இருக்குமான்றதை யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். எந்த டாக்ஸில போனாரு, எங்க போனாரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. அந்த போன் கால் இன்ஸ்பெக்டர் பேசி முடிக்கும் போது காமாட்சி அம்மா திரும்ப லைன்ல வந்தாங்க. சார், நாங்க வெளியில வரும்போது அவரை பாக்குறதுக்காக ஒருத்தர் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு சார்.
ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அவர் உள்ள போனதும் அவரும் ஐயரும் சத்தமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வெளியில வரும்போது ஒரு கருப்பு கலர் டிரெஸ் போட்ட மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா, சாம்போயர் கணிச்ச மாதிரியே தான் அவருடைய மரணம் இருந்திருக்குமோன்னு இன்ஸ்பெக்டருக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. கருப்பு கலர் டிரெஸ்ஸோட வந்தது யாரு, எதுக்காக அவர் ஐயரோட சண்டை போட்டுட்டு இருந்தாருன்றது இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமாகுது. வந்தது யாரா இருந்தாலும் ஐயர் மேல கோபமா இருந்திருக்கிறாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. யோ, யார் வந்திருக்கான்றதுக்கு அப்பாயின்மெண்ட் நோட்ல என்ட்ரி இல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், சின்ன ஊர் சார். வர்றவங்க ஏதாவது வண்டியில வந்திருந்தாங்கன்னா, வெளியூர்காரங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாராவது பாத்துருப்பாங்க சார். அப்ப ஐயர் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கலாம். ஏட்டையாவை விசாரிக்க சொல்லிட்டு சாம்போயரோட வீடு இருந்த ஏரியாவுக்கு வந்து சேர்றாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் அங்க வந்து சேர்ந்த போது அவருக்கு அங்க இன்னொரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. சார், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோழிநல்லூர் கேஸ் சொன்னல, அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனவன் முந்தானேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கான் சார், வியாழக்கிழமை. யார் இந்த ஐயர் சொன்னதுனால ஜெயிலுக்கு போனானே அவனா? ஆமா சார். ஒருவேளை அது தெரிஞ்சதுனாலதான் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல இருந்து ஐயர் டிஸ்டர்ப்டா இருந்திருப்பாரோன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அல்லது கருப்பு டிரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு ஐயரை பார்க்க வந்தவன் இவனாதான் இருப்பானோங்கிறதும் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகமாச்சு. ரிலீஸ் ஆனவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த தகவல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. சார், அவன் பேரு முத்துசாமி. ரிலீஸ் ஆனோடனே நேரா முதல்ல அவங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அக்கா வீடு வந்து சாம்போயர் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊரு சார். வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் அவங்க அக்கா வீட்டுல தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாயில காணும் சார். முத்துசாமி ஐயரால ஜெயிலுக்கு போய் 3 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கிறவன். ரொம்ப பிளான்டான ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் பண்ணி இருக்கிற ஆளு. கால் டாக்ஸி டிரைவரா இருந்தவன் அங்க ஐடில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு, அந்த பொண்ணு தன்னை காதலிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவளை கடத்திட்டு வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சவன். அந்த நேரத்துல சாம்போயர் மட்டும் உள்ள போகாம இருந்திருந்தாருன்னா போலீஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருந்திருக்கவே முடியாது. அவனுடைய திட்டம் தோல்வி அடைஞ்சு அவன் ஜெயிலுக்கு போறதுக்கான ஒரே காரணம் சாம்போயர். கொலை பண்றதுக்கு இந்த மோட்டிவ் சரியானதா இருக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. ஊரை சுத்தி தேடுங்க, அவனுக்கு பழக்கமானவங்க எல்லார்கிட்டயும் விசாரிங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சாகும். முத்துசாமியை காணோன்னு தேடிட்டு இருந்த அதே நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு முக்கியமான க்ளூவும் கிடைச்சது. சார், TN08 BY7744 இதான் அந்த காரோட நம்பர். ஆர்டிஓக்கு போன் பண்ணி ஓனர் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்டேன். அமர்நாத் சந்திரசேகர் ஒரு பிசினஸ் மேன் சார், அவர் தான் அந்த கார் ஓனர். அமர்நாத் சந்திரசேகர் ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கானோ? ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு கட்டி தரேன் காசு வாங்கிட்டு அப்ஸ்டாண்ட் ஆனே அவன் தான் சார். சாமசிவத்தோட பொண்ணுகிட்ட பேசி அவங்களுக்கு இந்த அமர்நாத் தெரியுமான்னு விசாரிச்சு பாருங்க. கேட்டேன் சார், அமர்நாத் ஐயர்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பாராம். இந்த பிசினஸ் அப்படிதான் சார். லாஸ் எவ்வளவுன்னு சொன்ன? நியூஸ் பேப்பர்ல வந்தது 13 கோடி சார். ஒரிஜினல் எப்படி 20-25 கோடிக்கு மேல போயிருங்க சார். 20 கோடி கொலை பண்றதுக்கு வலுவான ரீசன் தான். அவன் எங்க இருக்கான், என்ன ஏதுன்ற எல்லா டீடைலையும் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. ஆல்ரெடி 1 வாரமா அவனை நம்ம எல்லாரும் தேடிட்டு தான் சார் இருக்கோம். சீட்டிங் கேஸ்ல இருக்கிற ஆளை இன்னும் பிடிக்க முடியல சார். சீட்டிங் கேஸ்ல போலீசால தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளி அவசரமா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சாம்போயரை பாக்குறதுக்கு ஏன் வந்தான்றது முதல் கேள்வி. ஒருவேளை சாம்போயர் சொன்னனாலதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அதனால வந்த லாஸ்ன்றனால இதுக்கு அவர்தான் முழு பொறுப்புன்னு அவர்கிட்ட சண்டை போட வந்து அந்த சண்டை கைகலப்பாயி கொலையில முடிஞ்சிருச்சோன்றது இன்ஸ்பெக்டரோட அடுத்த கேள்வி. அமர்நாத் சந்திரசேகரை பத்தி டீடைல இன்ஸ்பெக்டர் கேதர் பண்ற நேரத்துல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருந்த முத்துசாமியை பத்தின முக்கியமான தகவலோட கான்ஸ்டபிள் உள்ள வந்தார். சாம்பசிவம்ங்கிற ஜோசியரை சந்திச்சு அவர் சொன்னதுனால ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு 20 கோடிக்கு மேல நஷ்டப்பட்ட ஒரு தொழிலதிபர். சாம்பசிவம் கொடுத்த க்ளூனால மட்டுமே போலீஸ் கிட்ட சிக்கி 3 வருஷம் ஜெயிலுக்கு போய் வெளியில வந்திருக்கிற முத்துசாமி. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சாம்போயரை கொலை பண்ணிருக்கணும்ன்றது இன்ஸ்பெக்டரோட கணக்கு. 2 பேரையும் பத்தி விசாரணைய இன்ஸ்பெக்டர் முடுக்கி விட்டு இருக்கிற நேரத்துல தான் முத்துசாமியை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கான்ஸ்டபிள் கொண்டு வந்தாரு. சார், இந்த முத்துசாமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு சார். எங்கயா சார்? அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 75 கேஸ் போட்டு அவன் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் சார். போயிட்டே இரு, நானும் வந்துடுறேன். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் சேர்ற நேரத்துல முத்துசாமி பெஞ்சில காலை கட்டிக்கிட்டு உக்காண்டு இருக்கான். கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்டோட. நைட் 9:30 மணிக்கு லோக்கல் பார்ல நடந்த ஒரு சண்டையில இன்னொருத்தன் மேல பாட்டில் எடுத்து அடிச்சதா இவன் மேல குற்றம் சாட்டி இவனை பெட்டி கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்கிறதுனால
அவனை அவ்வளவு ஈஸியா வெளியில விடாம போலீஸ் விசாரணையில தோண்டிட்டு இருந்த போதுதான் சாம்பு ஐயரோட கொலைகேஸ்ல அவனுடைய பேர் வெளியில வந்திருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லிட்டு அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ள உள்ள உட்கார வச்சு முத்துசாமி கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். வெளியில வந்தியே, சாம்பு ஐயரை போய் பாத்தியா? போனேன். என்னாச்சு? என்ன ஆகும், இருந்தாலும் வழக்கம் போல திமிரா பேசினான். சரி, அப்புறம்? கிளம்பி வந்துட்டேன். அவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், வாழ்க்கை போச்சு இல்ல. அதனாலதான் அவரை கொன்னியா? ஐயோ சார், தடவை பண்ண தப்பு ஏதோ எமோஷனல் பண்ணிட்டேன் சார். இந்த தடவை நான் ஏன் சார் பண்றேன்? வெள்ளிக்கிழமை அவன் எங்க இருந்தான்றத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். வெள்ளிக்கிழமை மத்தியானம் அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி போன முத்துசாமி வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமான்றத தேடி பக்கத்து ஊருக்கு போயிருக்கான். 2-3 இடங்கள்ல வேலை தேடினதுக்கு அப்புறம் இருந்த வேலையில அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரை மீட் பண்ணிருக்கான். அவங்களோட உட்காந்து பேசி கதையெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாருக்குள்ள போய் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முழுக்க குடிச்சிருந்த முத்துசாமிக்கும் பக்கத்து டேபிள்ல இருந்தவங்களுக்கும் நடுவுல ஆரம்பிச்ச சண்டையில தான் பாட்டில் எடுத்து அவங்க மண்டையில உடைச்சிருக்கான். அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகி தான் உள்ள வந்திருக்கான். லேப் ரிப்போர்ட் படி சாயங்காலம் 7 மணில இருந்து 7:15 சாம்பு ஐயர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல முத்துசாமி பார்ல குடிச்சிட்டு இருந்ததை பார்த்த 7-8 சாட்சியங்கள் இருக்கு. கொலை பண்ணது முத்துசாமியா இல்லன்னா அந்த அமர்நாத் சந்திரசேகர் எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் முக்கியமாகுது. யோ, அந்த அமர்நாத் கேஸ்ல எங்கயா இருக்கும் சார்? சாயங்காலம் நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? என்னாச்சியா? அந்த அமர்நாத் சந்திரசேகர் கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டான் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அது மட்டும் இல்ல, அவங்ககிட்ட இருந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் வித்து அவன் கஸ்டமர் எல்லாத்துக்கும் மறுபடியும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் சார். எங்கன்னு தேடிட்டு இருந்த அமர்நாத் சந்திரசேகர் இப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். கோர்ட்ல சரண்டர் ஆனவனை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க. என்ன, இந்த தடவை விசாரிக்க வேண்டிய கேஸ் மட்டும்தான் வேற. ஒரு பிரபலமான ஜோதிடர், சகுனம் பாக்குறது, நாடி பாக்குறது, இதுல எல்லாத்திலையும் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சாம்பசிவம் ஐயரோட கொலைகேச விசாரிச்சிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாம்பு ஐயர் கொடுத்த க்ளூனால ஜெயிலுக்கு போன ஒருத்தர் வெளியில வந்திருக்கிறாரு. ஒருவேளை கொலைகாரன் அவனா இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டர் விசாரிச்ச போது சம்பவம் நடந்த நேரத்துல அவன் வேற இடத்துல இருந்தது ஷுவரா தெரிய வருது. சந்தேகப்படும்படியா இருக்கிற இன்னொரு நபர் அன்னைக்கு சாயங்காலம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வந்து சாம்பு ஐயரோட சண்டை போட்டுட்டு போன அமர்நாத் சந்திரசேகர். ஒரு ஃபெயில்டு பிசினஸ் மேன். கடைசியா எடுத்த பிசினஸ் வெஞ்சர்ல தோல்வி அடைஞ்சு இப்போ கோர்ட்ல சரணடைஞ்சிருக்கிறாரு. அமர்நாத், எந்த விஷயமா நீங்க ஐயரை வெள்ளிக்கிழமை பார்க்க போனீங்க? அவர் சொல்லிதான் சார் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட அடி, அதான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர் போய் பார்த்துட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சு போனேன். போன இடத்துல ஐயரை கொன்றுவாங்கன்றலாம் சொல்லி சண்டையாச்சாமா? சார், இந்த பிசினஸ் ஆரம்பி வாழ்க்கையில சந்தோஷம் உன்னை தேடி வரும்னு சொன்னாரு சார். பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே 15 கோடி லாஸ். யாருக்கு தான் சார் கோவம் வராது? அந்த கோவம் கொலை வரைக்கும் போனதுதான் தப்புங்கிறாங்க. கொலையா? இது இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அமர்நாத். திடீர்னு உங்க கஸ்டமருக்கு காசு தராங்கிற ஹீரோயிசமே இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே சார். என் பிரச்சனை சார்ட் அவுட் ஆன் இருக்கா, நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. 2 வாரம் தலைமறைவா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இப்படி முடிவு எடுக்க என்ன காரணம்? ஏன்னா பிசினஸ்ல ஜெயிச்சுதான் சந்தோஷம் வரும் நான் நினைச்சேன். ஆனா அவர் சொன்னதை நான் தான் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிசினஸ்ல லாஸ் ஆகி எல்லாருக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்க இந்த பெயிண்டிங் எல்லாம் கலெக்ட் பண்ற வேலையில இருக்காங்க. அவங்க தான் உன் பெயிண்டிங்லாம் நல்ல விலைக்கு போகும்னு சொல்லி அதை வித்தே என்னோட கடன் எல்லாம் அடைச்சிடலாம்னு சொன்னாங்க. அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கோர்ட்ல நானே சரண்டர் ஆனேன். சரி, இதுல ஐயர் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் எங்க இருந்து வந்தது? இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். ஸ்கூலுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள டச் விட்டு போச்சு சார். ஸ்கூல்லே எங்க 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிக்கும், ஆனா வெளில சொல்லிட்டு கிடையாது சார். இப்ப இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நான் இவ்வளவு நஷ்டம் ஆகலன்னா அவங்களை நான் திருப்பி மீட் பண்ணிருக்க முடியல சார். இந்த பிசினஸ் தான் சந்தோஷத்தை கொண்டு வரும்னு ஐயர் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன சந்தோஷம் இதை தான் மீன் பண்ணின்னு எனக்கு இப்பதான் சார் புரியுது. அமர்நாத் சந்திரசேகர் 5 அடி 8 அங்குலம் இருந்த சாம்பசிவம் ஐயரை ஒரு பீரோக்குள்ள இழுத்து மடிக்கிறதா இருந்தா அது கண்டிப்பா 6 அடி மேல இருக்கிற ஒருத்தனாலதான் முடியும்ன்றது இன்ஸ்பெக்டரோட கணக்கு. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்ட எல்லா விஷயங்களும் அமர்நாத் சந்திரசேகர் கிட்ட இருக்குது. ஹைட் 6 அடி 2 அங்குலம். சாம்பு ஐயரால 15-20 கோடி வரைக்கும் நஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த கோவம் இருக்கும், அதனால கொலைக்கான காரணமும் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நம்பிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அமர்நாத் சந்திரசேகர்ட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த மோட்டிவ் மாறிடுச்சோன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்க இருந்தீங்க? இந்த பெயிண்டிங்லாம் வேல்யூ பண்ற ஆபீஸ்க்கு நானும் அவளும் போயிருந்தேன் சார். அந்த ஒர்க் முடிவே அங்க 9:10 ஆயிடுச்சு சார். பெயிண்டிங் ஏலம் விடுற அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது அமர்நாத் சந்திரசேகரும் அவர் லவ் பண்ற அந்த பொண்ணும் நைட்டு 9:45 வரைக்கும் அங்க இருந்ததா அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஐயர் இறந்த 7 மணில இருந்து 7:15க்குள்ள
அந்த ஆபீஸ்ல தான் அமர்நாத் சந்திரசேகர் இருந்திருக்கிறாரு. சாயங்காலம் 6:45 உள்ள வந்த அமர்நாத் சந்திரசேகர் நைட் 9:45 வரைக்கும் எங்கேயுமே வெளியில போலன்றத ஆபீஸ்ல இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஆபீஸ்க்கு உள்ள வரும்போது சாம்பு ஐயரை பயங்கரமா திட்டிட்டு இருந்த அமர்நாத் சந்திரசேகர் அந்த வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சு பெயிண்டிங்கோட மதிப்பு தெரிஞ்சு வெளியில வரும்போது ஒரு சந்தோஷமான மனுஷனா மாறி இருந்தாருன்றத அவர் ஃப்ரெண்ட்ஸ் உறுதிப்படுத்துறாங்க. சாம்பு ஐயரை கொலை பண்ணது அமர்நாத் சந்திரசேகரும் இல்லன்னா கொலை பண்ண ஆள் யாரா இருக்குன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கேள்வி. சார், மதியானம் ஐயர் வெளியே போனார் இல்லையா, அந்த கால் டாக்ஸி டீடைல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். சாம்பசிவம் ஐயர் போயிட்டு வந்தவரு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலைமையிலே இருந்திருக்கிறாருன்னு சாம்பு சிவம் ஐயரோட பொண்ணு காயத்ரி சொல்றாங்க. எங்க வெளியில போனாருன்றதுக்கான எந்த க்ளூவும் இது வரைக்கும் இல்ல, இப்ப கான்ஸ்டபிள் போன் பண்ற வரைக்கும். சார், மதியம் 3 மணிக்கு கால் டாக்ஸி எடுத்துட்டு நாவலூர் வரைக்கும் போயிருக்காரு. ஆனா அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கும் அவர் எந்த வீட்டுக்கு போனாருன்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இல்ல சார். மெயின் ரோட்ல இறங்கி ஒரு சந்துக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. அதோட டிரைவர் திரும்ப வந்துட்டாங்க. எந்த சந்துன்னு பாருங்க, இந்த சந்து ஃபுல்லா ஐயரோட போட்டோவை காட்டி விசாரிக்காரு. தேவையில்ல சார், அந்த ரோட்ல எல்லாமே அபார்ட்மெண்ட், அதான் செக்யூரிட்டி நோட்ல எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். நாவலூர்ல இருக்கிற அந்த ரோடுக்கு இன்ஸ்பெக்டரோட ஜீப் வந்து சேருது. யோ, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்? சார், இந்த அபார்ட்மெண்ட் தான் சார். S6ன்ற வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுல யார் இருக்கா தெரியல சார், இப்பதான் விசாரிக்க போறேன். கீழ இருக்கிற போர்டுல S6ல மிஸ்டர் ரவீந்திரன் பேர் எழுதி இருக்கு. படியேறி போற நேரத்துக்குள்ள காயத்ரிக்கு போன் பண்றாரு இன்ஸ்பெக்டர். ரவீந்திரன்கிறவரை அவங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அவங்க அப்பாவுடைய அப்பாயின்மெண்ட் நோட்டை முன்னாடியும் பின்னாடியும் புரட்டி பார்த்துட்டு ரவீந்திரன்கிற பேர்ல எந்த என்ட்ரியும் இல்லன்னு சொல்றாங்க காயத்ரி. ஆனா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு என்னாருங்கிற ஆளை மீட் பண்ணணும்னு அவங்க அப்பாவுடைய டைரியில இருக்கிறதா சொல்றாங்க. ஆர் ஃபார் ரவீந்திரனா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்ப முன்னாடி இருக்கிற அந்த எண் யாரா இருக்கும்? அந்த கேள்விக்கான பதில் கதவை திறந்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சது. இங்க மிஸ்டர் ரவீந்திரன் யாரு? என் ஹஸ்பண்ட் தான். உங்க பேரு? நித்யா ரவீந்திரன். பதில் சொன்ன அவங்களுக்கு 39 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க முகத்தை பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு பளிச்சுன்னு கண்ணுல பட்ட விஷயம் இடது கண்ணுக்கு கீழே இருந்த அந்த சின்ன வெட்டுக்காயம். எங்கேயோ வேகமா இடிச்ச மாதிரி அங்க ரத்தம் கட்டி கண்ணை சுத்தி கருப்பா இருந்தது. சாம்பு ஐயரோட நோட்ல இருந்த அந்த N6ங்கிற என்ட்ரிக்கான காரணம் இன்ஸ்பெக்டருக்கு ஒருவேளை நித்யா ரவீந்திரனா தான் இருக்குமோன்னு தோணுச்சு. மிஸ்டர் சாம்பசிவத்தை தெரியுமா உங்களுக்கு? அந்த கேள்வியை இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே நித்யாவுடைய கண்ணுல ஒரு பயம் வந்தது. மிரண்டு போன பார்வையோட நித்யா நின்னுட்டு இருந்த அதே நேரத்துல கதவை திறந்துட்டு 6 அடி உயரத்துல பயமுறுத்துற தோற்றத்தோட ஒருத்தர் உள்ள வந்தாரு. யார் சார் நீங்க? ஆள் இல்லாத நேரத்துல வீட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரவீந்திரனா? ஆமா. சாம்பசிவம் ஐயரை தெரியுமா? தெரியும். அதுக்கு உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. அப்புறம் உங்க வைஃப பாக்குறதுக்கு அவர் ஏன் வந்திருக்காரு? அவர் வேற யாரோ நினைச்சு என் வைஃப்ட்ட பேச வந்தாரு. நாங்க இல்லன்னு தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டோமே. சரி, ஒரு சின்ன விசாரணை. எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். வெளியூருக்கு எங்கேயும் போயிடாது. படியில இறங்கி வர நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த எல்லார்கிட்டையும் இந்த ரவீந்திரனை பத்தி விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். எல்லாரும் சொல்ற விஷயம் குடிகாரன், மொரடன், பல நேரங்கள்ல ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சண்டை வரும்போது ஒய்ஃப அடிக்கிறதுக்கு தயங்காத ஒரு ஆளுன்னு. செக்யூரிட்டி நோட்ல சாம்பசிவ ஐயர் போட்டிருக்கிற என்ட்ரி அவர் இங்கதான் வந்திருக்கிறாருன்றத ப்ரூவ் பண்ணுது. 3:45 உள்ள வந்திருக்கிற சாம்பசிவம் ஐயர் 4:25 தான் வெளியில போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம். வேற யாருக்கோ பதிலா நித்யாவை பார்க்க வந்திருந்தா 40 நிமிஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ற ஒரு கேள்வி ஒண்ணு இன்ஸ்பெக்டர் மனசுல இருக்கு. அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியா? ஐயர் வந்தபோது இந்த ரவீந்திரன் உள்ள இருந்தானா இல்லையான்றது எனக்கு தெரியணும். செக்யூரிட்டி கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு கான்ஸ்டபிள். 3:45க்கு சாம்பசிவம் ஐயர் உள்ள நடந்து வராரு. 3:55க்கு வேகமா ஒரு கார் உள்ள வருது. காருக்குள்ள ரவீந்திரன் இருக்காரு. 4:25க்கு அபார்ட்மெண்ட்ல இருந்து மெதுவா அந்த வீட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு சாம்பசிவம் ஐயர். 4:45க்கு மறுபடியும் ரவீந்திரனோட கார் அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிருக்குது. அப்போ சாம்பசிவம் ஐயர் வீட்டுக்கு வரப்போறாருங்கிறத ஏற்கனவே ரவீந்திரன் கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆபீஸ்ல இருந்து அவசரமா கிளம்பி வந்துட்டு சாம்பசிவம் ஐயரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப போயிருக்கிறாரு ரவீந்திரன். ஆனா போலீஸ் விசாரணையில அந்த மாதிரி எதுவுமே தெரியாதுன்னு ஏன் பொய் சொல்றாருன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயம். கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருந்த ஆளுங்கன்னு இவ்வளவு நேரம் அவர் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாருமே இந்த கொலை நடந்த நேரத்துல வேறொரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரோட லிஸ்ட்ல சஸ்பெக்ட்னு யாருமே இல்ல. ஆனா சந்தேகப்படும்படியா செயல்படுற ஒரு நபர் இருக்காரு.
ரவீந்திரன். ரவீந்திரனை பத்தின முழு விவரங்களையும் விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள் அந்த விசாரணையை முடிச்சிட்டு வரும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமான இன்னொரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. சார், இந்த ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் எங்க வேலை பாக்குறான்னு விசாரிச்சேன். அவர் வேலை பாக்குற இடத்துல ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு சார். ஐயரை பார்க்க வந்தாங்க இல்லையா காமாட்சி அம்மா, அவங்க ஹஸ்பண்டோட கம்பெனில தான் இவர் மேனேஜரா இருக்காரு சார். அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது இந்த நித்யாவுக்கும் அந்த காமாட்சியோட புருஷனுக்கும் ஏதோ அப்படி இப்படி இருக்குன்றதா சொல்றாங்க சார். ஆனா எதுவும் உறுதியா சொல்லல, பட் ஏதோ விசாரிக்கலாம்னு தோணுது சார். அந்த காமாட்சி அம்மாவோட ஹஸ்பண்ட் என்ன புரியா? நான் இல்ல சார், யாராலையும் பிடிக்க முடியாது. அவர் இறந்து போய் 3 மாசம் ஆச்சு சார். யோ இது அந்த ஆள் எப்படி செத்தாரு? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்து செத்துட்டாரு சார். கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா? வேற ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா அதுல? அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். வாங்கிட்டோன்னே நேரா ஸ்டேஷன் வந்தோம். காமாட்சி அம்மாவுடைய கணவரான ராஜசேகரன் இறந்து போன ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாரு கான்ஸ்டபிள். ராஜசேகரன் வயசு 57. இறப்புக்கான காரணம் சாப்பாட்டுல பாய்சன் இருந்திருக்கு. ஒரே நாள்ல இல்ல, ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்புல சேர்க்கப்பட்டிருக்கு. குறைஞ்சது 3 மாச ப்ராசஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவர் இறந்தது உடம்புல இருக்கிற ரத்த குழாய்கள்ல அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தம் காரணமா இறந்து போயிருக்கிறாரு. ஆனா அது சம்பந்தமா எந்த விசாரணையும் நடக்காம போனதுக்கு காரணம் ராஜசேகரனுடைய கம்பெனியே ஒரு கெமிக்கல் கம்பெனி. ரவீந்திரன் பொண்டாட்டிய ராஜசேகரன் கூட பார்த்ததா செக்யூரிட்டி வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அது ரவீந்திரன் காதுக்கு போயிருக்காதா? கண்டிப்பா போயிருக்கும் சார். அவன் மேனேஜரு. மொரடா அடிக்கிறத பத்தி யோசிக்காதவன் ரவீந்திரன். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிருப்பான்? வைஃப போட்டு அடிச்சிருப்பான் சார். அதுக்கப்புறம் பாஸ போட்டு அடிச்சிருப்பானோ? அடிச்சிருந்தா இத்தனை நாள் அவனால மேனேஜராவே இருக்க முடியாது, வேலையை விட்டு தூக்கிருப்பாரு. அப்போ அந்த ஆள கொலை பண்ண கேஸ்ல ரவீந்திரன் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஏதாவது இல்ல, எல்லா டவுட்டும் அவன் மேலதான். கெமிக்கல் ஃபேக்டரியில மேனேஜரா இருக்கிற ரவீந்திரன் ஸ்லோ பாய்சன் பண்றதுக்கான ஒரு கெமிக்கலை முதலாளியோட சாப்பாட்டுல சேர்க்கறதுங்கிறது ஒரு மேனேஜருக்கு பெரிய வேலை இல்ல. முதலாளி இல்லாத நேரத்துல அவருடைய சாப்பாட்டுல ஒண்ணு மிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கான மோட்டிவும் ரவீந்திரனுக்கு இருக்கு. ஆனா ராஜசேகரனை கொலை பண்ணதோட ரவீந்திரனோட மோட்டிவ் முடிஞ்சு போச்சு. சாம்பசிவ ஐயருக்கும் ரவீந்திரனுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக சாம்பசிவம் ஐயர் நித்யாவை பார்க்க வரணும்? எதுக்காக ரவீந்திரன் சாம்பசிவம் ஐயரை தெரியாதுன்ற பொய்ய சொல்லணும்? இந்த 2 கேள்விக்கான பதில் கிடைச்சிட்டா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. யோ, அந்த காமாட்சி அம்மா எதுக்கா அன்னைக்கு அந்த ஐயரை பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க? அவங்க பொண்ணு கல்யாண விஷயமா சார்? இல்லையே, அதுக்கப்புறம் வேற என்னமோ சொன்னாங்களே. ஒரு நிமிஷம் சார், அவங்க ஹஸ்பண்ட் சாம்பல் சிவம் ஐயரோட கனவுல வந்ததா சொல்றாங்க சார். ஒருவேளை நம்ம ஐயரை பத்தி எல்லாரும் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா ஐயரோட கனவுல வந்த ராஜசேகரன் ஏதாவது சொல்லிருப்பாரோ? இருக்கலாம் சார். ஒருவேளை என்ன கொலை பண்ணது ரவீந்திரன் தான் சொல்லி அதை விசாரிக்கிறதுக்கு ஐயர் கிளம்பி போயிருப்பாரோ? இதெல்லாம் உண்மையா இருந்து உண்மையிலேயே ராஜசேகரனோட ஆவி ஐயர் கிட்ட ஏதாவது சொல்லி இருந்தா அதனால சாம்பசிவம் ஐயரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்து. அவருடைய முதல் சந்தேகம் ரவீந்திரன் மேல. தன்னுடைய மனைவிக்கும் முதலாளிக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரவீந்திரன் ஒரு கோபத்துல முதலாளியை கொலை பண்ணிட்டு அந்த ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக 2வது கொலையும் செஞ்சிருப்பாரோன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. யோ, அந்த ரவீந்திரன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எங்க இருந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ரவீந்திரன் 6 மணிக்கு தன்னுடைய கம்பெனில யூனியன் மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்திருக்கான். யூனியன் மீட்டிங் முடிஞ்சு ரவீந்திரன் வெளியில வரும்போது நேரம் 7:28 கம்பெனியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங் சொல்லுது. கொலை பண்ணனது ரவீந்திரனும் இல்லன்னா வேற யாருக்கு இந்த கொலையில மோட்டிவ் இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயமா இருந்தது. சார், நீங்க ஏன் ரவீந்திரனை சந்தேகப்படுறீங்க? ஏன் இது நித்யாவா இருக்க கூடாது? யோ, நித்யாவா இருந்தா ராஜசேகரன் எப்படியா கொலை பண்ண முடியும்? சார், அவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒருவேளை வீட்டுக்காரருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஆள முடிச்சு கட்டிடலான்ட்டு நித்யாவே நினைச்சிருந்தா? ஆமா, சாப்பாட்டுல தான் ஸ்லோ பாய்சன் கலக்கணும்னு இல்ல, எதுல வேணாலும் கலக்கலாம்ல. இப்ப ராஜசேகரனை போட்டு தள்ளியாச்சு, வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரியாதுன்ட்டு அந்த அம்மா நினைச்சிருக்கோம். அந்த நேரத்துல ஐயர் உள்ள வந்து ஏமா இப்படி பண்ணன்னு சொல்லி அதை கேட்டு அந்த அம்மா கோவப்பட்டு இருந்துச்சுன்னா? யோ, செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் நம்ம தானே செக் பண்ணோம். அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு அந்த அம்மா 6:30 மணி வரைக்கும் வெளியிலேயே வரல. அது தவிர அந்த அம்மாக்கு சாம்பசிவம் ஐயரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம இத ரவீந்திரன் கிட்ட கேட்டா என்ன சார்? சாம்பசிவம் ஐயர் வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போன 10வது நிமிஷம்
ரவீந்திரனுடைய கார் அபார்ட்மெண்ட்டை விட்டு வேகமா வெளியில வந்திருக்கு. கார்ல ரவீந்திரன் இருக்கிறத எல்லாருமே பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த கார்ல நித்யா இருந்தாங்களான்னு யாருமே செக் பண்ணல. ஒருவேளை ரவீந்திரனோட கார்லயே நித்யா வெளியில போயிருந்தா, பாதி வெளியில எங்கேயாவது இறங்கி அதுக்கப்புறம் சாம்பசிவம் ஐயரை ஃபாலோ பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு நித்யா போயிருந்தா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள. இந்த கேள்விகளோட தான் ரவீந்திரன் கிட்ட விசாரணை ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ரவீந்திரன், உங்க முதலாளி எப்படி? நல்ல மனுஷன் சார். அவ்வளவு நல்ல மனுஷனா தெரியலையே விசாரணை இல்ல சார். மனுஷனா எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்குதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண? அவ்வளவு ஈஸியாவா இதை எடுத்துட்டீங்க? எதை சார் கேக்குறீங்க? உங்க மனைவி நித்யாக்கும் உங்க முதலாளிக்கும் ஏதோ இருந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். ஊர் 1000 பேசும் சார். அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோபம் வரல? வந்தது சார். வராம எப்படி இருக்கும்? என்ன பண்ணீங்க? ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு நாள் முதலாளி கிட்ட பேச போயிட்டேன். என்னைக்கு? அது இருக்கும் சார், ஒரு 4-4.5 மாசம் இருக்கும். என்ன சொன்னாரு? என்னால எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில வராதுன்னு சொன்னாரு சார். நீங்களும் அதை நம்பிட்டீங்க? ஆமா சார், நம்பிதான் ஆகணும். ஏன்னா நானும் என் வீடை மாத்திட்டேன். அவரும் மதிய நேரத்துல ஆபீஸ்ல இருந்து வெளில போறது நின்னுடுச்சு. முதலாளி மேல உங்களுக்கு அவ்வளவு மரியாதையான்னு? சார், காமர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த என்ன வேலையும் கொடுத்து மேனேஜர் ஆக்கி அழகு பார்த்தவர் சார் அவரு. சாம்பசிவம் ஐயர் என்னதான் பேச வந்தார்? எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சு போன கேஸ்லாம் கிளறினார் சார். தேவையில்லாத என்ட்ரி. என்ன சொன்னாரு? என் பொண்டாட்டி பத்தி தேவையில்லாத விஷயம் பேசினார் சார். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். அன்னைக்கு ஐயர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வெளியில கிளம்பி போனீங்களே, நீங்க மட்டும் தான் போனீங்களா இல்ல உங்க ஒய்ஃபும் கூட வந்தாங்களா? நான் மட்டும் தான் சார் போனேன். ஒய்ஃப் வீட்டுல தான் இருந்தா. அவ எங்கேயும் வெளில போக முடியாத கண்டிஷன்ல இருந்தா. ஏன், என்னாச்சு? நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது அவ கண்ணத்துல வெட்டு ஒண்ணு இருந்துச்சு, கவனிச்சீங்களா? ஆமா. அன்னைக்கு ஐயர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள நடந்த சண்டையில நான் அவளை கீழே தள்ளி அவ கண்ணத்துல அடிபட்டுடுச்சு. நைட் 9:30 மணிக்கு பக்கத்துல இருக்கிற நர்சிங் ஹோமுக்கு நான் தான் கூட்டு போயிட்டு வந்தேன். அப்போ அதுக்கு நடுவில் உங்க ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போல? இல்ல சார், அவ வீட்டுல தான் இருந்தா. ரவீந்திரனும் போகல, ரவீந்திரனோட ஒய்ஃபும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகல. சாம்பசிவம் ஐயர் மேல கோபம் இருக்க வேண்டியவங்க யாருமே அந்த நேரத்துல ஐயர் வீட்டுக்கு போகல. போனது யாரு, கொலை பண்ணது யாரா இருக்கும்ன்றதுதான் இப்போ இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்க வேண்டிய பதில். இப்ப வரைக்கும் சாம்பசிவம் ஐயருடைய கொலை கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது கேஸ் போர்டுல இன்ஸ்பெக்டர் எழுதின 4 பேருடைய பெயரும் அடிக்கப்பட்டாச்சு. சாம்பசிவம் ஐயரால ஜெயிலுக்கு போன முத்துசாமி, ஐயர் கிட்ட சண்டை போட்ட பிசினஸ் மேன் அமர்நாத் சந்திரசேகர், அதுக்கப்புறம் நித்யா ரவீந்திரன், இந்த 4 பேரையும் சந்தேக பட்டியல்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் இன்ஸ்பெக்டரால அந்த சந்தேக பட்டியல்ல யார் பேரையும் எழுத முடியல. கொலைய பண்ணது யாரு? சாம்பசிவம் ஐயரை பேசாம தடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு இப்ப வரைக்கும் புரியாத விஷயமா இருந்தது. யோ, காமாட்சி அம்மா, இந்த அமர்நாத் சந்திரசேகர், இவங்களை தவிர அந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸை நம்ம முடிச்சிடலாம். சார், ஐயர் வீட்டை சுத்தி தெளிவா விசாரிச்சிட்டேன். யாருமே எனக்கு புதுசா வரல. இந்த காமாட்சி அம்மாவோட பொண்ணு கிட்ட விசாரிக்க சொன்னேனே, அதை நீ விசாரிச்சியா? சார், அந்த அம்மா பொண்ணை விட்டுட்டு தனியா எங்கேயும் போக மாட்டேங்குது. போனா தானே சார் நான் அந்த பொண்ணை விசாரிக்க முடியும். சார், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6:55க்கு ஒரு ஆட்டோ வந்திருக்கு சார். படுதா போட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க சார். பக்கத்து தெருவிலே ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஐயர் வீட்டு வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க சார். யாருன்றது யாருக்குமே தெரியல சார். ஃபுல் பர்தா. யோ, கேஸ்ல ஒரு க்ளூ கொண்டு வானா இப்படி ஒன்னதுக்குமே யூஸ்லெஸ்ஸாவா கொண்டு வருவேன்? அவ்வளவு யூஸ்லெஸ் இல்ல சார். அந்த ஆட்டோ நம்பர் பார்த்த ஒரு ஆள் இருக்காரு. சரி, ஆட்டோ சோலிங்ல ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோ சார். அந்த ஆட்டோக்காரனை விசாரிச்சப்போ ஹோட்டல்ல இருந்து ஒரு அம்மா வேகமா வந்திருக்காங்க சார். அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த ஹோட்டல்லே கொண்டு போய் விட்டுருக்காங்க சார். இவ்வளவு நேரம் இன்ஸ்பெக்டர் கவனிக்காத ஒரு விஷயம் அந்த பாயிண்ட்ல தான் இன்ஸ்பெக்டருடைய கண்ணு முன்னாடி வந்தது. சாம்பசிவம் ஐயரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நேரா தான் பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட் விஷயமா ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்களை பார்க்க போனதா காமாட்சி அம்மா சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வந்தது. ஹோட்டல்ல இருந்து அவசரமா வெளியில வந்த அந்த பொண்ணுடைய முகத்தை ஆட்டோக்காரரும் பார்க்கல, ஊர்க்காரங்க யாருமே பார்க்கல. ஆனா விசாரணையில காமாட்சி அம்மாவுடைய பொண்ணு திவ்யா கிட்ட கேட்கும் போது அவங்க அம்மா காமாட்சி 6:50க்கு ஆர்டர் பண்ணி வச்சிருந்த அந்த கோல்டு ரிங்க வாங்கறதுக்காக அவசரமா ஹோட்டலை விட்டு வெளியில போனதா சொல்றாங்க. வெளியில போன காமாட்சி அம்மா அரை மணி நேரத்துல திரும்ப வந்திருந்திருக்கிறாங்க 7:20க்கு. ஐயர் கொலை செய்யப்பட்ட 7ல இருந்து 7:15 வரைக்கும் எந்த இடத்துலயுமே இல்லாம காணாம போன ஒரே ஒரு ஆள் காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மாவுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், போன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கிங்கான விஷயம் தோணுது.
எந்த கோல்ட் ரிங்க அவசரமா வாங்குறதுக்காக காமாட்சி அம்மா ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போனதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போனாங்களோ அந்த கோல்ட் ரிங்க அன்னைக்கு காலையில 11:22 கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கி கார்ல வச்சிருந்திருக்காங்க. முறைப்படி காமாட்சி அம்மாவை விசாரணையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு குற்றமா ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவருக்கும் நித்யாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்ச உடனே அத பத்தி கணவர்கிட்ட சண்டை போடுற காமாட்சி அம்மாவை அப்படித்தான் அப்படின்னு கோவமா அடக்கிட்டு போயிடுறாரு கணவர் ராஜசேகரன். என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல இருக்கிறவங்க தன்னுடைய கணவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் தன்னுடைய பொண்ணு பேருக்கு தான் வந்து சேருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க நிம்மதியா இருக்கிற நேரத்துலதான் சாம்பசிவ ஐயரோட கனவுல வந்திருக்கிறாரு இவங்க கணவர் ராஜசேகரன். என் மனைவியே என்ன கொலை பண்ணிட்டா, என் மனைவி தான் என்ன கொலை பண்ணதுங்கிற உண்மைய அவர் ஐயர் கிட்ட சொல்ல, அன்னைக்கு தான் பொண்ணு கல்யாண விஷயமா ஐயர் கிட்ட காமாட்சி அம்மா பேசும்போது நித்யாவை பத்தி ஐயர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனேயே காமாட்சி அம்மாக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரிய வந்துருச்சு. கருப்பு கலர் டிரெஸ் போட்ட ஒருத்தர் தான் என்ன கொலை பண்ணுவாருன்னு ஐயர் எழுதியிருந்த லெட்டரால இத்தனை நாள் அது ஒரு ஆணாதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு காமாட்சி அம்மா அன்னைக்கு போட்டிருந்த பர்தா கருப்பு கலருங்கிறது அப்பதான் மைண்ட்ல உரைக்க ஆரம்பிச்சது. ஒரு கொலை பண்ணி எல்லாத்தையும் சுமூகமாக்கிடலாம் நினைச்சிட்டு இருந்த காமாட்சி அம்மாவுக்கு இன்னொரு கொலை பெரிய விஷயமா தெரியல. ஆனா உண்மை எவ்வளவு அடியாளத்துல தோண்டி புதைச்சு வச்சிருந்தாலும் திரும்ப வெளியில வந்தே தீருங்கிறத காமாட்சி அம்மா மறந்துட்டாங்க. Radio City presents Crime Earned City.